ஹலோ விவர்ஸ், சிறுகடி காசில் நம்ம இந்த சண்டே பார்த்துருப்போம். செம ப்ரோமோங்க. ரோஹிணி எப்போ மாட்டுவா எப்போ மாட்டுவான்னு உலக தமிழ் மக்கள் காத்திருந்த அந்த தருணம் இப்போ இந்த வீக்கு அவங்க பண்ண பித்தலாட்டம் எல்லாமே வெளிவர போகுது. சொல்லாத பொய், சொல்லியிருந்த பொய், ரீசெண்ட் டேஸில் சில லாஜிக்லாம் மிஸ் ஆகுதுன்னு நிறையா சிறகடி காசில் சொல்லிகிட்டே இருந்தீங்க. சில கமெண்ட்ஸ் கூட பார்த்தோம். இதே சீரியல் பேட்டர்ன் அப்படி தான் இருக்கணும் குமரன் சார் வர இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். விகடன் அவார்ட்ஸில் கூட விஜய் டிவியில் நம்பர் 1, ஹாட் ஸ்டாரில் நம்பர் 1, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா மொழிகளும் நம்பர் 1 இருக்கிற நம்ம சீரியல் சிறகடி காசில் இந்த வீக்கில் செம ட்ரூத் ரிவீல் ஒன்று இருக்குங்க. இந்த ட்ரூத் ரிவீலை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா எதிர்பாராத தருணத்தை இப்போ கொண்டு வர போகிறார். ரோஹிணியோட ஃபஸ்ட்டு ட்ரூத் ரிவீல் ஆக போகுது. 30 லட்சத்தை ஜீவாட்ட இருந்து எப்படி வாங்கினாங்களோ அதை அப்படியே திரும்ப பெற்று அப்படியே ஒரு கடை ஷோரூம் ஆரம்பிச்சாங்க. ஆனால் அது ரோஹிணி அப்பா கொடுத்து விட்டதுன்னு ஏமாத்தினாங்க. அந்த ட்ரூத் ரிவீல் இப்போ நடக்க போகுதுங்க. சீக்கிரம் குமரன் சாரோட டைரக்ஷன் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்க போது. ட்ரூத் ரிவீல் வந்துகிட்டே இருக்க போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. இந்த வார ப்ரோமோவில் கூட சீதா அந்த ஃபோட்டோவை பார்த்து மீனாட்ட காமிச்சு முத்துட்ட காமிச்சு முத்து நேராக ஜீவோட வீட்டுக்கு போய் நீ மனோஜ் ஏமாத்தின பொண்ணு தானேன்னு கேட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த பணத்தை வந்து சொல்லும்போது நானும் அங்கே வரேன், எனக்கும் முடிக்க வேண்டிய கணக்கு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது நிறையாவே இந்த வீக்கில் நிறைய ஒரு ஃபயர் எபிசோடை நம்ம பார்க்க தான் போகிறோம். குமரன் சார் டைரக்ஷனில் மறுபடியும் ஒரு ஹை பிச்சில் ஹை வோல்டேஜ் ட்ராக்கை கொண்டு வர போகிறாரு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் டைரக்ஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஹை வோல்டேஜ் நம்ம திருமண செல்வத்திலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துருக்கோம். ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் கொடுக்கணும்னா குமரன் சாரை மாதிரி வேற யாருமே கொடுத்துருக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக். இந்த ட்ரூத் ரிவீலுக்கு அப்புறம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க என்ன நடக்க போகுதுன்னு. உண்மையாகவே விஜயா வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜயாவை கோவப்படலாம், அவங்க அண்ணாமலை கோவப்படலாம், எல்லாருமே கோவப்பட்டு பார்க்கும்போது எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் ரோஹிணி வீட்டை விட்டு வெளியே போய் அந்த பங்களாவில் தங்குவாங்க. அந்த பங்களாவில் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. பட் ஆனால் அந்த வீடு வந்து ஏமாத்தின வீடு, அது 3 கோடிக்கு ஒருத்தவங்க ஏமாத்திட்டு விடான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நடுத்தருவில் ரோஹிணியும் மனோஜ் நிற்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏமாந்து தங்களோட ஃபேமிலிக்கு வந்து அவங்க ஏற்றுக்கிடுவாங்களா மாட்டாங்களா, அது ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் நிறையவே இருக்குது. நீங்கள் எதிர்பாராத தருணத்தை கூட சிறுகடி காசில் நீ பார்க்கலாம். குமரன் சார் வந்து டைரக்ஷன் இந்த வீக்லேருந்து ஃபயர் எபிசோடாக வரப்போகுது. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய எபிசோட் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷனோடு நான் அவங்கள சந்திக்கிறேன். பாய்.